உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. ஏதாச்சும் மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தது அப்படின்னா எஸ்ஐபி வந்து ஸ்டாப் பண்றாங்க இல்ல வந்து பாஸ் பண்றாங்க. இது எந்த மாதிரி ஒரு தவறான டிசிஷன்ஸ்? அவங்களுக்கு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா என்னென்ன புரியலன்னு அர்த்தம். மார்க்கெட் கீழே போனால் நான் நிறுத்திக்கிறேன், மார்க்கெட் மேலே போனால் நான் திருப்பி வாங்குறேன்னு சொன்னால் அந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுனால வரக்கூடிய அந்த கம்ப்ளீட் ரிட்டர்ன் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. எஸ்ஐபினாலே லாங் டேர்ம் போடணும். லாங் டேர்ம்னா எவ்வளோ வருஷம் சார் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 5 வருஷமாவது போடணும். நிறைய பேர் சொல்லுவாங்க 3 வருஷம் போடுறேன், 1 வருஷம் 18 மாதம் போடுறேன், 12 மாதம் போடுறேன். அப்படிலாம் போட்டால் ஃபினான்ஷியல் கோல்னாலே நிறைய பேருக்கு புரியல. அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபண்ட் ஹவுஸையோ இல்லை மார்க்கெட்டையோ ப்ளேம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. நம்மளோட கோல் என்ன, நம்மளோட ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி என்ன, நம்மளால எவ்வளோ சேவ் பண்ண முடியும், லாங் டேர்மில் எவ்வளோ பண்ண முடியும், அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்து தான் பண்ணணும். ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எக்கனாமிஸ்ட் ஹரிஹரன் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு வந்து நம்ம எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணும்போது பிகினர்ஸ் எந்த மாதிரியான மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்ற பத்தி தான் சார் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஏதாச்சும் மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தது அப்படின்னா எஸ்ஐபி வந்து ஸ்டாப் பண்றாங்க இல்ல வந்து பாஸ் பண்றாங்க. இது எந்த மாதிரி ஒரு தவறான டிசிஷன்ஸ்? அவங்களுக்கு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா என்னென்ன புரியலன்னு அர்த்தம். அதாவது ஏன் எஸ்ஐபி அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஏன் ஒய் நாட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம இந்த ருபி காஸ்ட் ஆவரேஜிங்னு ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னா, நான் 15 ரூபாய்க்கு போகும்போது ஒரு யூனிட் வாங்குறேன், திருப்பி 12 ரூபாய்க்கு போகும்போது ஒரு யூனிட் வாங்குறேன், 10 ரூபாய்க்கு போகும்போது ஒரு யூனிட் வாங்கினேன்னா என்னோட ஆவரேஜ் வந்து ஒரு 12-12.5 ரூபாயில் இருக்கும். மார்க்கெட் மேலே போகும்போது நமக்கு சீக்கிரமாக பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ அதுதான் இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானோட பயன்கள். மார்க்கெட் கீழே போனால் நான் நிறுத்திக்கிறேன், மார்க்கெட் மேலே போனால் நான் திருப்பி வாங்குறேன்னு சொன்னால் அந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுனால வரக்கூடிய அந்த கம்ப்ளீட் ரிட்டர்ன் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நீங்கள் 5 வருஷம் ரிட்டர்ன் வந்து 18% ஆவரேஜாக வரும்னு போட்டிருக்கீங்க. நான் போட்டேன் சார், கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 8% தான் வந்தது, இல்லை 4% தான் வந்தது அப்படின்னா அதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று, அந்த ஃபண்டே ஓவராலாக பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கலாம். இல்லை ஃபண்டு பர்ஃபார்ம் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் வரலன்னா நம்ம இது மாதிரி நடுவில் நிறுத்துறது, 4 மாதம் கட்டுறது, 4 மாதம் கட்டாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு சரியான அப்ரோச் கிடையாது, அணுகுமுறை கிடையாது. எஸ்ஐபினாலே லாங் டேர்ம் போடணும். லாங் டேர்ம்னா எவ்வளோ வருஷம் சார் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 5 வருஷமாவது போடணும். நிறைய பேர் சொல்லுவாங்க 3 வருஷம் போடுறேன், 1 வருஷம் 18 மாதம் போடுறேன், 12 மாதம் போடுறேன். அப்படிலாம் போட்டால் எஸ்ஐபி வந்து மார்க்கெட் மேலே போயிட்டே இருந்ததுன்னா பலனை கொடுக்கும். போன வருஷம் மாதிரி வாலடைல் மார்க்கெட்டாக இருந்தாலும் பலனை கொடுக்கும். மார்க்கெட் கீழே போச்சுன்னா பலனை கொடுக்காது. ஸோ அதனால் எல்லா மார்க்கெட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஒரு அணுகுமுறை தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதை வந்து நம்ம ஆர்டி மாதிரி மாதம் மாதம் போட்டுட்டு ஒரு 5 வருஷத்துக்கு விட்டுறணும். உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 12-15% ரிட்டர்ன்ஸ் வந்து நல்ல லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், அந்த மல்டி கேப் இருக்கிற ஃபண்ட் ஹவுஸ் எல்லாம் டெஃபினட்டாக கொடுக்கும். ஸோ அதனால் எஸ்ஐபிங்கிறது லாங் டேர்ம்ங்கிற அந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு உள்ள வரணும். நடுவில் எல்லாம் நேற்று ஒரு நியூஸ் இருக்கு அப்படின்னு ஸ்டாப் பண்ணலாம், அப்படிலாம் பண்ணக்கூடாது. கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, வேற வழி இல்லை, என்ன கடன் தான் வாங்கணும், அதுக்கு பதிலாக வாங்கிக்கலாம், எடுத்துக்கலாம். பட் நம்ம ரிட்டர்ன்ஸ் வரலன்னு குறை சொல்லக்கூடாது. இதுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அதுக்காக இப்போ சில பேருக்கு 3 மாசத்துலேயே பெட்டர் ரிட்டர்ன்லாம் வந்திருக்கு, மார்க்கெட் மேலே போயிருக்கும், வந்திருக்கும். சில பேருக்கு வந்து வராது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு லாஸ்ட் 1 இயர் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு, எஸ்பெஷலி சில ஃபண்டுலலாம் 10-11% ரிட்டர்ன் வந்திருக்கு. நிஃப்டியே 2% தான் கொடுக்கும். அப்போ வந்து நம்மளுடைய அணுகுமுறையில் தான் வந்து மாற்றம் வரணுமே ஒழிய மார்க்கெட்டை வந்து நம்ம பெரிய அளவில் ப்ளேம் பண்ணி பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபண்டை வந்து சூஸ் பண்ணுறாங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே பார்த்து பிளைண்டாக நம்பி அந்த ஃபண்டை சூஸ் பண்ணுறாங்க. இது எந்த அளவுக்கு சார் ஒரு பெரிய மிஸ்டேக்? அவங்க கிளியராக போடுறாங்களே, பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் இண்டிகேட்டிவ் ஆஃப் ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஒரு டிஸ்க்ளைமர் இருக்குது. ஸோ அதனால் அதை பார்க்கக்கூடாது. நம்ம என்ன பார்க்கணுன்னா, இந்த ஃபண்டு வந்து யார் மேனேஜ் பண்ணுறாங்கிறத பார்க்கணும். எந்த ஏஎம்சி ஃபண்ட் மேனேஜர் யார், இது தவிர்த்து ஃபேக்ட் ஷீட்னு ஒன்று கொடுப்பாங்க, நம்ம வெப்சைட்லேயே போய் பார்த்தா தெரியும். என்னென்ன மாதிரிலாம் செக்டார்ஸ் என்னென்ன மாதிரி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, லார்ஜ் கேப் எவ்வளவு, மிட் கேப் எவ்வளவு, ஸ்மால் கேப் எவ்வளவு, இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்காவது புரிஞ்சுட்டு, நம்ம எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ எவ்வளவு, ஷார்பி ரேஷியோ எவ்வளவு, ட்ரெயினர் ரேஷியோ எவ்வளவு, அந்த மாதிரி டெக்னிக்கலாக போகணுன்னு அவசியம் இல்லை. குறைஞ்சபட்சமாவது
இது எந்தெந்த கம்பெனிலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எவ்வளவு இன்வெஸ்டர் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, யூனிட் ஹோல்டர்ஸ். இப்போ சில ஃபண்டுலலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எவ்வளோ கார்பஸ் மேனேஜ் பண்ணுறாங்க, 1000 கோடியா, 5000 கோடியா, 10,000 கோடியா, 50,000 கோடியா, எவ்வளவு மேனேஜ் பண்ணுறாங்க, எத்தனை வருஷமாக இந்த ஃபண்டு இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். நம்ம ஒரு வீட்டுக்கு குடி எடுக்க போகிறோம்னாலே எத்தனை தடவை போய் பார்த்து வரோம். வீட்டில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கத்தில் இருக்கா, தண்ணி வருதா, கரண்ட்டு கட் ஆகுமா, மழை பெஞ்சா வெள்ளம் வருமா, எவ்வளோ விஷயங்கள் கவனிக்கிறோம். அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் சில விஷயங்கள் நம்ம கவனிக்க தானே வேணும். ஸோ இதெல்லாம் பார்க்கணும். யார் ஃபண்ட் ஹவுஸை, எத்தனை வருஷமாக ஃபண்ட் இருக்குது, எவ்வளோ கார்பஸ் மேனேஜ் பண்ணுறாங்க, எத்தனை யூனிட் ஹோல்டர்ஸ் அதில் இருக்காங்க. ஸோ கஷ்டமான காலகட்டங்களில் இந்த ஃபண்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, லாஸ்ட் 5 இயர்ஸ்னு எடுத்து பார்க்க வேண்டாம். சில வருஷங்கள்லாம் ரிசெஷன் ஆயிருக்கு, மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு, கோவிட் பீரியடு, அதுக்கு முன்னாடி டயத்துலலாம் இந்த ஃபண்டு எப்படி பர்ஃபார்ம் ஆயிருக்குங்கிற டேட்டாஸ் வந்து எல்லாமே இன்டர்நெட்டில் இருக்குது. அதில் பார்த்தாலே நமக்கு தெரியும் இந்த ஃபண்டு வந்து ஓரளவுக்கு ரிஸ்க் ரிட்டர்ன் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்ட்டு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை தவிர்த்து ஒரு ஃபண்ட் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ்லேயே இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எந்த அளவுக்கு சார் பாதிக்கும்? ஆமாம், ஹை எக்ஸ்பென்சஸ் இருந்ததுன்னா ரிட்டர்ன்ஸ் கம்மியாகும். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கணும். நம்ம சில ஃபண்ட் ஹவுஸ்லலாம் சில எக்ஸ்பென்சஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்கும். பட் அதையும் மீறி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணி தான் பண்ணணும். நம்ம ஏதோ பாஸ் பர்ஃபார்மன்ஸை வச்சுட்டு பண்ணுறோம், இல்லை அந்த அட்வைசர் சொல்கிறாங்க பண்ணுறோம், இல்லை நம்ம வந்து ஃப்ரெண்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. காரணம் என்னென்னா உங்கள் பணம் ஃபஸ்ட்டு, அது நமக்கு புரியணும். ரிட்டர்ன்ஸ் வந்தாலும் உங்களுக்கு தான், லாஸ் வந்தாலும் உங்களுக்கு தான். ஸோ அப்போ அதுக்கான டயத்தை எடுத்துகிட்டு ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவராவது அதை ஸ்டடி பண்ணி தான் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து லிங்க் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது, ரிட்டையர்மெண்ட் பிளானிங், சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன், மேரேஜ், இதுக்கெல்லாம் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து லிங்க் பண்ண மாட்டுறாங்க. இது எந்த அளவுக்கு சார் தவறானது? ஃபினான்ஷியல் கோல்னாலே நிறைய பேருக்கு புரியல. அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க. முக்கியமாக நம்ம வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு, நம்ம ரிட்டையர் ஆகிட்டா நமக்கு ஒரு பணம் வேணும், அதுக்கு சில்ட்ரன்ஸ் மேரேஜுக்கு, சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனுக்கு, இதெல்லாம் ஒரு காமன் ஃபினான்ஷியல் கோல் அப்ளிகபிள் டு எவ்ரி ஒன். சில பேருக்கு எமர்ஜென்சி ஃபண்டு, ஏஜ் ஓல்டாக இருந்தால் ஏதாவது ஆப்ரேஷன் வேணால் என்ன பண்ணணும், அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம பிளான் பண்ணணும். அதை பிளான் பண்ணி தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணணும். நான் எஃப்டியில் போட்டால் 6% வரும், மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் 8% வரும். இப்போ டிஸ்கஷனே போனீங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் டிஸ்கஷன் போனாலே அவங்கள்ட்ட என்ன பேசுகிறாங்க, சார் எவ்வளோ சார் ரிட்டர்ன் வரும், இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். என்ன ஃபிக்ஸ்ட் ரிட்டர்ன் எதிர்பார்க்குறாங்களா சார்? இப்போ எஃப்டி மாதிரி எஃப்டினா 8%, ஸோ அதே மாதிரி ஃபிக்ஸ்ட் இதில் வரும். ஆமாம், வந்துடும்ல சார், நீங்கள் சொல்கிறதுனால தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிம்பாரு. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, சார் நீங்கள் எதில் சொன்னாலும் நான் போட்டுறேன் சார் அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம கொஞ்சம் வந்து ஸ்டடி பண்ணி தான் பண்ணணும். இல்லாட்டினா என்ன ஆகும்னா, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போகலன்னா வி ஒன்லி ரிக்ரெட், நமக்கு தான் அந்த கஷ்டங்கள் நமக்கு தான் வரும். அப்போ போய் நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசரையோ இல்லை ஃபண்ட் ஹவுஸையோ இல்லை மார்க்கெட்டையோ ப்ளேம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. நம்மளோட கோல் என்ன, நம்மளோட ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி என்ன, நம்மளால் எவ்வளோ சேவ் பண்ண முடியும், லாங் டேர்மில் எவ்வளோ பண்ண முடியும், அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்து தான் பண்ணணும். இப்போ வந்து டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப முக்கியம். இப்போ அந்த டைவர்சிஃபிகேஷன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நிறைய ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் வந்து நிறைய டைவர்சிஃபிகேஷன் கிடைக்கும். டூ மச் ஃபண்ட் இஸ் ஈக்குவல் டு டூ மச் டைவர்சிஃபிகேஷன், இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இது எப்படி சார் பார்க்க? அது ஒரு மித்து, அதுவே வந்து ஒரு தவறான விஷயம். மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஸ்கீமே டைவர்சிஃபைடு ஸ்கீம் தான் அது. இப்போ ஒருத்தர் கேட்பாரு, டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறேன் என்னப்பா பண்ணியிருக்கேன்னா, ஏ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் லார்ஜ் கேப் பண்ணியிருக்கேன் சார், பி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் லார்ஜ் கேப் பண்ணியிருக்கேன், சி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் லார்ஜ் கேப் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு பேர் டைவர்சிஃபிகேஷன் இல்லை. அதுவும் கான்சென்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ அந்த லார்ஜ் கேப்பில் இருக்கு. அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து டைவர்சிஃபிகேஷனுங்கிறது செக்டாரில் இருக்கணும் அண்ட் ஸ்டாக்ஸில் இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நம்ம லார்ஜ் கேப்பில் ஒரு ஃபண்ட் ஹவுஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், மிட் கேப்பில் ஒரு ஃபண்ட் ஹவுஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்மால் கேப்பில் ஒரு ஃபண்ட் ஹவுஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், மல்டி அசெட் கிளாஸில் இன்னொரு ஃபண்ட் ஹவுஸில் இன்வெஸ்ட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பியூர் டைவர்சிஃபிகேஷன். ஸோ நான் இன்னும் எஸ்ஐபிலே பார்த்துருக்கேன், 10,000 ரூபா வச்சிருக்கேன் சார், 2 ஃபண்டில் போடுங்க அப்படிமா. ஏன் சார்னா பிரித்து போடலாம் சார், அப்போ தான் சேஃப் அப்படின்னா. இதுலேயும் மிட் கேப் இருக்கும், அதுலேயும் மிட் கேப் இருக்கும். அப்புறம் சொல்லுவாங்க, சார் பிரித்து போட்டால் இது 12% ரிட்டர்ன் வந்தது, அது 15% ரிட்டர்ன் வந்ததுன்னா இதுவும் மிட் கேப் அதுவும் மிட் கேப், இது ஏன் அப்படி டிஃப்ரென்ஸ் வருதுன்னா வரதான் செய்யும். மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்டாக் செலெக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக அது டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. மிட் கேப் இஸ் மிட் கேப் தான். இப்போ இன்னொரு மிஸ்டேக் வந்து எப்படி பாஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஃபண்ட் சூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி வந்து கிரெடிட் ரேட்டிங் மட்டுமே வச்சு வந்து ஃபண்டை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அது டெட் ஃபண்டுக்காக பண்ணுவாங்க, அதை வச்சு பண்ணலாம். கொஞ்சம் கிரெடிட் ரேட்டிங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய விஷயந்தான். AA போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ இருக்குது, AAA எவ்வளோ இருக்குது, BBBயில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து பண்ணணும். அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். அது வந்து அதை வந்து நோன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் a குட் திங் டு லுக். ஓகே, இப்போ வந்து ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணும்போது ரிஸ்க் ப்ரொஃபைலை வந்து படிக்காமே வந்து ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது எந்த அளவுக்கு சார் டேஞ்சரஸ்? இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்றைக்குமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் அவுட்கம் தெரியணும். அதுதான் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பாடம்.
ஒரு ஃபண்டமெண்டலான விஷயம். நான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணினாலும் எக்ஸ்பெக்டட் லாஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியணும். குறைஞ்சபட்சமாக தெரியணும். எனக்கு வந்து 5% போயிடும், 10% போயிடும், அந்த மாதிரி தெரியணும். அது தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணினோன்னா நம்ம வந்து சரியான இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் கிடையாது. அது எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு தான் நான் சொன்னேன், கஷ்டமான காலகட்டத்தில் இந்த ஃபண்ட் எவ்வளோ தூரம் ஃபால் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஸோ அந்த பீரியடில் ஒரு -5% ஃபால் ஆயிருக்கு, -7% ஃபால் ஆயிருக்குன்னா நம்ம அதை ஒரு பேஸாக எடுத்துக்கலாம். நான் ஒரு லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். அது இப்போ வந்து பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் இண்டிகேட்டிவ் ஆஃப் ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ்னா நல்ல விஷயத்துக்கு மாத்திரம் இல்லை, கெட்ட விஷயத்துக்கும் அப்படிதான். இப்போ வந்து ஒரு ஃபண்ட் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் 18% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னா நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் 18% கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி தான். லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி -10% போனதுனால இப்பயும் -10% போகுங்கிற மாதிரி சொல்ல முடியாது. பட் அதை ஒரு எப்படி பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த பாஸ்ட் ஈவெண்ட் எல்லாம் பார்க்கலாம். அப்போ எப்படி போயிருக்கு, பட்ஜெட் டயத்தில் எப்படி போயிருக்கு, நியூ கவர்மெண்ட் வந்த போது எப்படி போயிருக்கு, கோவிட் மாதிரி சுச்சுவேஷன் எப்படி போயிருக்கு, வார் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷனில் எப்படி மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு, அதை ஒரு தடவை நம்ம பார்த்துக்கலாம். பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஃபண்டில் வந்து வேற ஏதாவது ரிஸ்க் இருக்கா, ஏதாவது ஸ்டாக்ஸில் வந்து கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஷர் இருக்கா, இல்லை அந்த ஸ்டாக்கே நல்லா பண்ணாதுன்னு தெரியுதுன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ நம்ம அதுதான் சொல்கிறோம், நம்ம பிளைண்டாக போகவே கூடாது. கொஞ்சம் கூட நம்ம குறைஞ்சபட்சமாவது படிக்கணும். நான் ரிஸ்கே தெரியாமல் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேங்கிறது ஒரு டார்க் ரூம்குள்ளே போகிறது தான். அந்த ரூம்குள்ளே யார் இருக்கான்னு தெரியாது, நம்ம மாத்திரம் தான் தனியாக இருப்போமான்னு தெரியாது, கதை பூட்டிட்டாங்களா இல்லையாங்கிறது தெரியாது. ஸோ கெட்டிங் இன் டு அ டார்க் பாக்ஸ், ஸோ அது வந்து பண்ணவே கூடாது. அது பண்ணிவிட்டு அப்புறம் நான் வந்து பணம் போச்சு, இல்லை நான் வந்து லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு யாரையும் ப்ளேம் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை. இப்போ வந்து ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த போர்ட்ஃபோலியோ வந்து செக் பண்ணவே மாட்டாங்க, ரிவ்யூ பண்ணவே மாட்டாங்க. இது எந்த அளவுக்கு சார் ஒரு காஸ்ட்லியான மிஸ்டேக்? ஆமாம், நிறைய பேர் இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி பீரோவில் வச்சுருவாங்க. அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு சார் இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணதே பாதி பேருக்கு ஃபோலியோ நம்பர் மறந்து போயிடும், பார்க்கவே மாட்டாங்க. இன்னும் சில பேர்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறத அவங்களோட நாமினிகிட்ட சொல்லவே மாட்டாங்க. இவர் பாட்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இறந்து போயிடுவார். இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது நாமினிக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காஸ்ட்லி மிஸ்டேக். நம்ம எங்கே இன்வெஸ்ட் பண்ணினாலும் நம்மளுடைய நாமினிக்கு தெரியணும், நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லணும். நம்ம போயிட்டோன்னா பணம் அவங்களுக்கு தானே போக போகிறது. அவங்க பேரை நாமினியாக போட்டுட்டு அவங்கள்ட்டே சொல்லாமல் அதே மாதிரி அந்த போர்ட்ஃபோலியோவை அவங்க கையில் கொடுக்கணும். இதுதான் ஃபோலியோ நம்பர், நான் போயிட்டேன்னா இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள், இவர் தான் உங்களுக்கு பணம் எடுத்து தருவார்னு. இதெல்லாம் சொல்கிறது கொஞ்சம் ஆடாக இருக்கும், பட் வேறு வழி கிடையாது. இதே மாதிரி தான் இன்சூரன்ஸ்க்கும் அதை ஃபஸ்ட்டு பண்ணணும். ரெண்டாவது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போர்ட்ஃபோலியோவை நம்ம என்ன ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறதா பார்க்கணும். நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் மந்த்லி ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டு நம்ம பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, என்ன பண்ணலாம், எதை சேஞ்ச் பண்ணலாம், இல்லை இது கண்டினியூ ஆகலாமா அப்படிங்கிறத ஒரு 10 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம ஏதோ இன்வெஸ்ட் பண்ணிட்டோன்னா நேர்ந்து விட்ட மாதிரி அப்படியே விட்டுறக்கூடாது. அப்புறம் எல்லாமே அட்வைஸை பார்த்துப்பாரு, எல்லாரும் அட்வைஸ் எல்லாம் மேலே ஒருத்தர் இருக்கம் பார்த்து பண்ணால் அப்புறம் நம்ம ஃபண்டை யார் பார்த்துக்கிறது, நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ அதனால் அந்த போர்ட்ஃபோலியோ ரிவ்யூங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீபேலன்சிங்கிறது பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. ஒரு எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இன்வெஸ்ட் பண்ணது போயின்னு இருக்கா, நல்லா போயிட்டுருக்கா, மார்க்கெட் கண்டிஷனில் பெட்டராக ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கா, நம்ம 3 ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோன்னா எந்த ஃபண்டு நல்லா பண்ணியிருக்கு, ஏன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு சின்னதாக ஒரு மந்த்லி ஒரு 10 மினிட்ஸாவது உங்களோட அட்வைசரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். நிச்சயமா சார். மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இன்வெஸ்டர்ஸ் எந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணுறாங்க, அதுலேருந்து எப்படி வெளியே வரலான்றது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.